ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகா ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். பெண்கள் வந்துட்டு படிச்சுட்டு ஐடி வேலைக்கு தான் போகணும் அப்படின்ட்டு இல்லை, வீட்டில் இருந்துட்டு நிறைய பிஸ்னஸ் வந்துட்டு இருக்குது. வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு நல்லபடியாக சம்பாதிக்கலாம். அது வந்துட்டு என்னென்ன பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டைலரிங் மிஷின் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சுடிதாரு நைட்டிலாம் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். அதே நீங்கள் சேரீ ஓரம் அடித்து கொடுக்கும் போது ஒரு சேலைக்கு 20 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு தைக்க தெரிஞ்சாலே போதும், ஆல்ட்ரேஷன் பண்ணாலே அதுலேயும் வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாவு அரைச்சி வந்துட்டு விற்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம். நம்ம வந்துட்டு படிச்சுட்டு போய் தான் நம்ம வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு இல்லை, எத்தனையோ கைத்தொழில் வந்துட்டு நமக்கு கை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு முடி அதிகமாக கொட்டுது, ஹேர் வால்க்கு வந்துட்டு நல்ல ஒரு எண்ணெய் ஹோம்மேடாக நமக்கு வந்துட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டயத்தில் நீங்களும் வந்துட்டு வீட்டிலையே எண்ணெய் காய்ச்சி கூட நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் பண்ணலாம். அது கூட வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாங்குவாங்க. இப்போது நிறைய பேர் வந்துட்டு வயசானவங்களாம் தனியாக இருக்காங்க, அவங்களால வந்துட்டு சமைக்க முடியல அப்படிங்க போகும்போது வெளியில் வந்துட்டு ஆர்டர் கொடுத்து நம்மக்கிட்ட வந்துட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் வந்துட்டு சமைச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்துட்டு நீங்கள் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்துட்டு காலையில் 5 மணிக்கு வந்துட்டு எந்திரிப்பாங்க, நைட்டு வந்துட்டு 9 மணிக்கு தான் வந்துட்டு வீட்டுக்கே வருவாங்க. ஒரு நாளைக்கு 4-5 வீட்டில் வந்துட்டு வேலை பார்ப்பாங்க. பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறது, துடைக்கிறது, துணி துவைச்சி கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் போய்ட்டு சமையலாம் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. மாதம் எப்படி அவங்க வந்துட்டு 10லேருந்து 12க்கு மேலே வந்துட்டு அவங்க சமையல் சம்பாதிப்பாங்க. அதிகமான வேலை இருக்காது, ஆனால் அதே டைமில் 5 வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு என்னென்ன அங்கே வேலை இருக்கோ அது மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு வருவாங்க. இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வேலை வந்துட்டு தெரியுமோ அது மூலியமாக வந்துட்டு இங்கே தாராளமாக வந்துட்டு சம்பாதிக்கலாம். நல்லா வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு பெண்கள் வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு முறுக்கு சுடலாம் தெரியும், சின்ன சின்ன தட்டெல்லாம் விற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்துட்டு உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா கூட 10 ரூபாய் ஒரு பாக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி வீட்டிலே செஞ்சுட்டு பாக்கெட் பண்ணி கூட சின்ன சின்ன பொட்டி கடைக்கெல்லாம் கூட நீங்கள் போடலாம். அந்த மாதிரி போட்டு வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். மாவு அரைச்சி வீட்டு வாசலே பாக்கெட் போட்டு வச்சிங்க அப்படின்னா அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட வந்துட்டு வாங்கிப்பாங்க. மாவு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய கஸ்டமர் வந்துட்டு உங்களை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2-3 பொட்டிக்கடையெலாம் வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் கூட அங்கே வந்துட்டு 4 பேர் இந்த மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமரும் அதிகமாக ஆவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு மெஹந்திலாம் வந்துட்டு பியூட்டி பார்லர் வந்துட்டு போடுறாங்க, அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மெஹந்தி டிசைன் போட தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த டிசைன் கூட நீங்கள் போட்டு விட்டு கூட ஒரு கைக்கு மட்டுமே வந்துட்டு தாராளமாக வந்துட்டு 500 ரூபாய் வாங்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு சடங்கு போட்டாங்க, சட்டுன்னு வந்துட்டு கைக்கு மெஹந்தி போடணும், அவங்க யாருக்கும் டிசைன் தெரியல. இவங்க போயிட்டு 2 கையிலையும் அந்த உள்ளங்கை மட்டும்தான் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக கூட போடல. அதுக்கே வந்துட்டு 500 ருபீஸ் வந்துட்டு வாங்கினாங்க. அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அது மூலயமா வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்க பாருங்கள். இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு வீட்டில் மிளகாத்தூள்லாம் அரைப்பீங்க இல்லையா, குழம்பு மிளகாத்தூள், அந்த ஒரு மிளகாத்தூள் வச்சுட்டு நீங்கள் சிக்கன் கிரேவி, குழம்பு, இது மாதிரி வந்துட்டு எல்லா விதமான ரெசிபிக்குமே வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. அந்த மசாலாவுமே வந்துட்டு நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் ஒரு பாக்கெட்டில் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க. அதாவது அந்த மசாலா போட்டாங்கன்னா 1 டைம் வந்துட்டு குழம்பு வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பாக்கெட்டில் போட்டு குழம்பு வந்துட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மசாலா பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை தேடி வருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம தொழில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு சின்ன கடைங்களும் அக்கம் பக்கத்துலேயே வந்துட்டு சொல்லி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு கடைங்களையும் நீங்கள் தேடி தான் நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன மசாலா பாக்கெட்டாக இருக்கட்டும், மாவு பாக்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் எது கொடுக்குறா இருந்தாலும் அந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களை தேடி வந்துட்டு கண்டிப்பாக கஸ்டமர் வருவாங்க. உங்களுடைய பிஸ்னஸும் வந்துட்டு நல்லா வந்துட்டு பிக்கப் ஆகும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போல்லாம் வந்துட்டு நைட்டிலாம் வந்துட்டு நல்லா சேல்ஸ் ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் காட்டன் நைட்டி வந்துட்டு லோ காஸ்ட்லேயே வந்துட்டு கிடைக்கிது. அது வந்துட்டு எங்கே கிடைக்கிது, பஜாரில் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்துட்டு கிடைக்கும். அது கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அந்த மெட்டீரியல்லாம் வந்துட்டு கிடைக்காம அவங்க ஃப்ரீ சைஸ்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ஃப்ரீ சைஸ் நைட்லேருந்து ஸ்லிம் சைஸ் நைட்டிலேருந்து எல்லா சைஸ் நைட்டுமே நீங்கள் வந்துட்டு சாம்பிள் பீஸ் மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு 5 பீஸ் வந்து நீங்கள் ரெடிமேடாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு சில பேர் வாங்கி பார்ப்பாங்க. அது பிடிச்சிருக்கு, ஃப்ரீயாக இருக்குது, சாயம் போல் நல்லா இருக்குது அப்படின்னா, நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்துட்டு உங்களை தேடி வந்துட்டு வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க. நான் பார்க்கும்போது என்னக்கா இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிக்கப் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறிலாம் வந்துட்டு மிச்சமாகும் இல்லையா, இந்த கத்திரிக்காய், பீன்ஸு, அவரைக்காய், கொத்தவரங்காய் இது எல்லாத்தையுமே, உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும் வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக அவிச்சு எடுத்துகிட்டு வெயிலில் நல்லா காய போட்டுறாங்க. காய போட்டுட்டு அதை வந்துட்டு ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒவ்வொரு காய்கறி வந்துட்டு வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்துட்டு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அது வந்துட்டு நமக்கும் தெரியாது. இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னும் தெரியாமல் நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் தான் யோசனை பண்ணிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு என்ன டேலண்ட் இருக்குது, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், வீட்டிலேருந்து நம்ம வந்துட்டு என்ன சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு யோசனை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டு வாசலை கூட்டிகிட்டு முறை வாசல் பண்ணுறவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்க 10 நாளைக்கு மட்டுமே. ஓகேவா, வெறும் 10 நாளைக்கு மட்டுமே 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் விகிதம், 10 நாளைக்கு 1000 ரூபாய். அப்போ 30 நாளைக்கு 3000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு மட்டுமே வாங்குகிறாங்க. அதே அவங்க 10 நாளைக்கு செஞ்சாங்கன்னா 30,000 ரூபா சம்பளம் அவங்க வந்துட்டு அசால்ட்டாக எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் நிறையா பேர் வந்து ஸ்நாக்ஸ் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. வீட்டில் செய்கிற மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக வந்துட்டு ஒரு சின்ன தள்ளு வண்டியோ ஏதோ ஒன்று வந்துட்டு செட் பண்ணி வச்சு கூட நீங்கள் வாசலில் ஒரு போண்டா, பஜ்ஜி, வடை அந்த மாதிரி வந்து போட்டு சேல்ஸ் பண்ணால் கூட நிறைய பேர் வந்துட்டு வாங்குவாங்க. பெருசாக செய்யணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, சின்னதாக வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ் வந்துட்டு சூப்பராக பிக்கப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருந்த இடத்துலையே நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்கள் ஃபேமிலியை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம். நீங்கள் வீட்லேயும் சமையலும் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் தானே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் போட போகிறீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்லே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்துட்டு செய்ய தெரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து கூட நீங்கள் வந்துட்டு அதை கற்றுக்கிட்டு கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். இதுலேயும் வந்துட்டு நிறையா வருமானம் வந்துட்டு வரும். இல்லை நான் படிச்சிருக்கேன், என்னால் வேலைக்கு போக முடியல, +1 +2 அவ்வளோதான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் கூட எல்கேஜி யூகேஜி வரைக்கும் கூட நீங்கள் வந்துட்டு டியூஷன் எடுக்கலாம். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓரளவுக்கு வந்துட்டு என்னால் டியூஷன் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமாக கூட நீங்கள் வர வச்சுட்டு அந்த பசங்களுக்கு நீங்கள் வந்துட்டு டியூஷன் எடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அங்கே உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் வந்துட்டு இந்த பொண்ணு நல்லா சொல்லி கொடுக்குதுமா, அங்கே டியூஷனுக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மூலிமா ஒரு 10 குழந்தைங்க கூட வரும். நீங்கள் ஸ்டார்டிங் ரைஸ் ஒரு 300 ரூபா வச்சு கூட 10 குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு 3000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு நல்லா சமையல் பண்ண தெரியும், எனக்கு நல்லா வத்த குழம்பு, சாம்பார், கேசரி, வடை, போண்டா இது எல்லாமே வந்துட்டு எனக்கு நல்லா செய்ய தெரியும் அப்படின்னா சின்ன கேட்ரிங் மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். பக்கத்தில் எங்கன்னா ஒரு விசேஷம் எதுனா ஒன்றுனா 10 பேர் 15 20 பேர் வரைக்கும் உங்களால் சமைக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு கூட நீங்கள் ஒரு ஆர்டர்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்துட்டு சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது மூலியமாக கூட நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்க முடியும். இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு 10 பேர் அப்படிங்க போகும்போது நாளைக்கு ஒரு 50 பேர், அப்புறம் 100 பேர், இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு நாளைக்கு நல்லா பெருசாக வந்துட்டு வளர்ந்து வரலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறா இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் 2 3 இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் பண்ண தான் அது வந்துட்டு மற்றவங்க காதில் வந்துட்டு விழும், பார்ப்பாங்க, கேட்பாங்க, சாப்பிட்டு பார்ப்பாங்க, டேஸ்ட்டு பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களை வந்து தேடி வருவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு வந்துட்டு 100% நீங்கள் போடும்போதும் கண்டிப்பாக உங்களை தேடி கஸ்டமர் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு தேடி வருவாங்க. இல்லை உங்களுக்கு தையல் நல்லா தைக்க தெரியும், ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங்காக தைப்பீங்க அப்படின்னா கூட ஒரு கஸ்டமரை பிடிக்கும் போது அதில் கரெக்டாக ஒவ்வொரு நுணுக்கமும் வந்துட்டு பார்த்து தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்க பக்கத்து வீட்டில் போய் சொல்லுவாங்க, அக்கா அந்த பொண்ணு நல்லா தைக்கிதுக்கா, அங்கே கொடுக்கலாம், நல்லா சூப்பராக தைச்சி தருது
அப்படி சொல்லும்போது இன்னும் 4 கஸ்டமர் வந்துட்டு நம்மளை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடையில் இட்லி மாவுலாம் வந்துட்டு வாங்கி சுடும்போது தோசை வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இட்லி வந்துட்டு கல் மாதிரி இருக்குது, இப்படிலாம் கூட வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் தைரியமாக வாங்கவும் மாட்றாங்க, குழந்தைங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டிலேயே வந்துட்டு கிளியராக பார்த்து ஒரு விஷயம் வந்துட்டு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்குமே வந்துட்டு ரொம்பவும் பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறமேட்டு இவங்கக்கிட்ட மாவு வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்றும் செய்யலை, வயிறு வலி வரல, ஃபீவர் வரல, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு உங்களை தேடி வருவாங்க. சமையலுமே அப்படி தான். நீங்கள் நல்ல சமையல் வந்துட்டு நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். நமக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே ஆகலை, நம்ம நல்லாயிருக்கோம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆகி நமக்கு நாக்கில் வந்துட்டு அந்த ஒரு டேஸ்ட்டு அப்படியே நிற்கிது பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த பொண்ணு நல்லா சமைக்கிறதுல நல்லா செய்கிறாங்க, பண்ணுறாங்க அப்படி சொல்லி தான் ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு அடுத்தடுத்து பிக்கப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் டியூஷன் எடுத்தாலும் சரி தான், அது கூட வந்துட்டு நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்துட்டு அதிகமாக போட்டு அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது தான் அதை பார்த்துட்டு மற்றவங்களும் என் பொண்ணு அந்த டியூஷனை சேர்த்தாப்பா என் பொண்ணு நல்லா படிச்சிச்சு, நல்லா மார்க் வாங்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்கள அப்படியே அது எந்த டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க பசங்களையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம படிச்சுட்டு ஐடி வேலையில் போய் தான் நம்ம மாதம் 30,000 சம்பளம் வாங்கி தான் நம்ம வந்துட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம படிக்காட்டாலும் வீட்டில் இருந்தே நமக்கு தெரிஞ்ச சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டிச்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளும் வந்துட்டு மாதம் 30,000 50,000 கூட சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வெற்றியை வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்துட்டு பெண்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீட்டில் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதிக பேர் வந்துட்டு யோசனை பண்ணிகிட்டே இருப்போமே தவிர நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு யோசிக்க மாட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்டே ஒரு டேலண்ட் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் வெளியே கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.